இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு மறக்கக்கூடாத ஒரு நாள், சரிங்களா? காரணம், இன்னைக்கு 2024 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் நம்ம இந்த நாள் நடந்து கொண்டு இருக்கிறது. பார்க்கிற எத்தனை பேர் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு ஓட்டு பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தோத்திர உரிமையை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? செலுத்தி விட்டு வைந்திருக்கிறோம். ஏன்னா இதான் சம உரிமை. ஸ்தோத்திரம். அதானி சொல்லக்கூடிய உலக பணக்காரர்களுக்கு ஒரே ஓட்டு தான், உங்களுக்கு எனக்கும் ஒரே ஓட்டு தான். இதில் பணக்காரவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டு தான். ஒரே இதான் ஜனநாயக கடமையை இன்னைக்கு நாம் மாற்றிருக்கிறோம். இந்த நாளுக்காக அநேக நாள் நம்ம ஜெபித்திருக்கிறோம். நம்ம தனி ஜபங்கள் ஆகட்டும், சபைகள் ஆகட்டும், குடும்பங்கள் ஆகட்டும், இந்த நாளுக்காக நாம் அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதோடைய ரிசல்ட்டு வருகிற நாட்களில் நல்ல செய்திகள் நம்ம கேட்கும்படியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம். அதுக்காக தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஓட்டு போட்டு முடிஞ்ச பிறகு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு? ரிசல்ட்டு எப்படி வருமோ. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் 10th +2 பப்ளிக் பரீட்சை, அந்த பரீட்சை எழுதும்போது எப்படியோ அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டு படிப்பாங்க, இருப்பாங்க, எப்படியோ டியூஷனுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பரீட்சை எழுதி முடிச்சோன்னு அவங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷம். அப்பா, ஒரு பெரிய தலையில் இருக்க பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அடுத்து ஒரு கவலை வந்து தொத்திக்கிறோம். என்ன தெரியுமா? ரிசல்ட்டு எப்படி வரும், எந்தெந்த பாடத்திட்டத்தில் எவ்வளோ மார்க்கு வரும், நான் இவ்வளோ எதிர்பார்த்துருக்கிறேன், இந்த பாடத்தில் நான் இப்படியாக நான் எழுதியிருக்கிறேன், அது வந்து 1 மார்க்கு 5 மார்க்கு 2 மார்க்கு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, இந்த மார்க்குகள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அந்த ரிசல்ட்டு இத்தனாம் தேதி என்று சொல்லி கவர்மெண்ட் அறிவித்த உடனே ஒரு பக்கத்துக்கு திக்குன்னு இருக்கும். இவங்க நம்பர் வருமா, இவங்க மார்க் எவ்வளோ வரும்னு சொல்லி அதை பார்க்க வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஒரு சிலர் இருக்கிறாங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்படிதான் ஒரு ஸ்கூலில் இந்த முன்காலாண்டு முன்னரையாண்டு வரும்ல, அப்படி ஒரு டெஸ்ட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 98 மார்க் என்ன செஞ்சிட்டா, வாங்கிட்டான். 98 மார்க் வாங்கி அழுதுகிட்டே இருக்கான். அங்கே அந்த கிளாஸில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்போ டீச்சர் பார்த்து, ஏமா நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கிறேன், 98 மார்க் வாங்கியிருக்கிறல, ஏன் நீ இப்படி அழுகிறன்னு சொல்லி அந்த பிள்ளைய பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சா, இல்லை சார், நான் 100 மார்க்குக்கு நல்லா எழுதினேன், 100க்கு 100 என்ன செஞ்சிருப்பேன், எனக்கு வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் 2 மார்க்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால அழுக தாங்க முடியும் அழுகிறேன் அப்படின்னு. அவர் அப்படியே உங்கள்கிட்ட பார்த்தாரா, ஒருத்தன் வாங்கினதே 7 மார்க்கு தான், 7 மார்க் வாங்கிட்டு அவன் குதிக்கிறான், துள்றான், அப்படியே அங்கே குதிக்கிறான், இங்கே குதிக்கிறான், சந்தோஷப்படுறான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். பாரு ஒருத்தன் பாரு, 7 மார்க் வாங்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், நீ 97 மார்க் 98 மார்க் வாங்கிட்டு போய் கவலைப்படுறியம்மான்னு சொல்லி கேட்டான். அப்ப அந்த பையனை பார்த்து, ஏண்டா வெறும் 7 மார்க் வாங்கிட்டு எப்படா இவ்வளவு குஷியா இருக்குன்னு கேட்டான்னு சொன்னா, இல்ல நான் 1 மார்க் கூட வராதுன்னு நினைச்சேன், ஆனா 7 மார்க் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆகினால சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. நான் அதனால ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. இப்ப நமக்கு என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பு. ஓட்டு போட்டு வந்துட்டோம், ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? ஜூன் 4ஆம் தேதி எப்படி வருமோ, எங்க தொகுதியில எங்க வேட்பாளர் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பார், அதுக்கு ஆப்போசிட்டா நின்னவங்க எவ்வளவு வாங்குவாங்க, ஒரு எதிர்பார்ப்பு. இந்தியா முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல அதிகமான கவனம் செலுத்துவோம். தமிழ்நாட்டிலே இருந்தாலும் நம்ம தொகுதி, யார் எந்த தொகுதி இருக்கிறாங்களோ அந்த தொகுதியுடைய வேட்பாளர் நீங்க யார் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து ஓட்டு போட்டீங்களோ அவர் வர்றாரா இல்லையா என்று ஒரு எதிர்பார்ப்பு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்து கொண்டு இருக்கிற பார்க்குறோம். இன்னும் ஒரு இந்த ஏப்ரல்ல ஒரு 10, மேல ஒரு 30, அங்கே ஜூன், கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் என்ன செய்யுது, ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். விளங்கனவங்க அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு, இந்த நாளில இது என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த நாளில இது எனக்கு செய்தால்
நல்லா இருக்குமே, இந்த நாள்ல இது எனக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இருந்து கொண்டுதான் இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாம யாராச்சும் வாழ்றீங்களா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் எதிர்பார்ப்பாங்க, பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் எதிர்பார்ப்பாங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம நண்பர்கள் மூலியமாய் கணவன் மனைவி இடத்துல ஏதோ ஒரு வகையான என்ன செஞ்சிருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நாம் ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஸ்தோத்திரம், பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக போவதற்கு முன்னாடி அங்க இருக்கிற எரேமியா தீர்க்கதரிசி அங்க ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க ஸ்தோத்திரம், எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 29ஆம் அதிகாரம். அவங்க சொல்றாரு, அவர் கடிதம் எழுதுறாரு, நீங்க பாபிலோனுக்கு போயிட்டீங்க, பாபிலோனுக்கு போனாலும் பாபிலோன் தேசத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்க தேசம் செழிப்பா இருந்தாதான் நீங்களும் சமாதானமா இருப்பீங்க. உங்க தேசமும் சமாதானம் இருந்தாதான் நீங்களும் சமாதானமாய் இருப்பீங்க. ஆகையினால நீங்க எந்த தேசத்துல குடியிருக்கிறீங்களோ அந்த தேசத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டே வரும்போது அங்க சொல்றாரு, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் என் நாமத்தை பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், நான் அந்த தீர்க்க தரிசிகளை அனுப்பினதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் நடக்கும், உங்களை பெருமைக்காரர்களாக அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் உங்களை என்ன செய்வாங்க, மேட்டிமையாக நீங்க நடக்கும்படி செய்துருவாங்க. எப்படின்னா, நீங்க விரும்பாத தீர்க்க தரிசனம் அல்ல, நீங்கள் விரும்புகிற மாதிரியே தீர்க்க தரிசனமா சொல்லுவார்கள். நாம எதை விரும்புவோம், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க எந்த குறை வராது, வர வருஷத்துல நீங்க நினைச்சதெல்லாம் கைகூடும், உங்க பிள்ளைகளுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும், உங்களுடைய கணவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும், இந்த வருஷத்துல உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்வார், கர்த்தர் வர்த்தகம் பண்ணுவார். இப்படி சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். அப்ப அவங்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த விதமான தொடர்பே இல்லாம இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனம் மூலியமாய் அவர்களை மீண்டும் மீண்டும் எப்படி உள்ளாக்கும், பெருமை உள்ளவர்களாக ஆக்கிவிடும். அப்படிப்பட்டவர்களை நான் அனுப்பினதில்லை. அவங்க என் நாமத்தை கொண்டு எப்படி சொல்றாங்க, பொய்யாய் தீர்க்க சொல்றாங்க. இந்த ஆட்சியில ஆட்சி மாறும், வேறவங்க வர்றாங்க, இல்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க, கர்த்தர் தான் சொன்னார் என்று சொல்லி நிறைய பேர் போன தடவை சொல்லி மாட்டிக்கிட்டு எல்லாமே அவங்க சொன்ன உருட்டெல்லாம் பொய்யாய் போயிருச்சு. கர்த்தர் சொல்லியிருந்தா நிச்சயமா என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். கர்த்தர் அதை சொல்லவில்லை. கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பொய்யாய் அவர்கள் சொன்னதுனால அவங்க முகத்திரை என்ன செய்யப்பட்டது, கிழிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் சம்ப பேரும் இன்னும் என்ன இல்லை, ஒரு புத்தி இல்லாம அறிவில்லாம அவங்க சொல்றதான் வேத வாக்கு என்று நினைத்து கொண்டு பின்னாடி போறாங்க. அவனும் விளங்காம போவான், அவங்க வார்த்தை நம்பி போறவங்களும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள். ஏன்னா வேதத்தில் இது இருக்கா இல்லையாண்டு ஆராய்ச்சி பண்ணுவதில்லை. வேதத்தில் இல்லாத காரியங்கள் வெளியேந்து சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற புத்தி கூட அவங்களுக்கு இல்லாம போகுது. ஆகையினால அது கீழ் இருக்கிற வசனம் பாசிமா 10ஆம் வசனம். பாபிலோனில் உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் என் நல்வார்த்தை என்ன செய்வேன், நிறைவேற்ற பண்ணுவேன். போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், விழுந்து போன கூடாரத்தை எடுத்து கட்டி அங்க இருக்கிற திறப்புகள் எல்லாம் அடைத்து அங்க இருக்கிற பழுதெல்லாம் பழுதாய் போனவையெல்லாம் சீர்படுத்தி இது செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு, நான் உங்கள் சொன்ன நல்ல வார்த்தை ஒன்றும் என்ன செய்யாது, நான் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேற பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர்
ஒரு நல்வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருந்தால் அது நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவாது. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன ஆவான்? சுகமாவான் என்று சொல்லி வார்த்தையை நம்பி அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையிலே நல்ல வார்த்தை நிறைவேறாம சில காரியம் இருக்குமே, ஆனால் நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட குற்றம் இல்லை, நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, இன்னும் அந்த இடத்துக்கு வரல. சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் மேல் நான் கூறிய நல்ல வார்த்தை நிறைவேற்ற பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னால் நிச்சயமா என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா, தேவனா மகிமை உண்டாகட்டும். அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம், 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, இதுதான் செய்தி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதாவது பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மாணவ மாணவிகளை போல, ஓட்டு போட்டுட்டு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க போல ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்து சில காரியம் என்ன செஞ்சிருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை அந்த காரியம் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் ஆகுமே தவிர அது நடக்காமல் போகவே போகாது. அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? எதற்காக நீங்க அந்த காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அங்க சொல்லிட்டு சொல்றாரு, முடிவு எதிர்பார்க்க, நான் உங்கள் பேரில், நான் உங்க மேல வச்சிருக்கிற நினைக்கிற நினைவு அறிவேன். அல்லேலூயா, நான் உன்னை பத்தி என் மனசுல வச்சிருக்கிற நினைவு என்னவென்று எனக்கு தெரியும். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நான் வச்சிருக்கிற நினைவு எனக்கு தெரியும். உங்க மேல் வச்சிருக்கிற நினைவு எனக்கே தெரியும், நான் மறக்கிறவர் அல்ல. ஏசாயால பார்க்கிறோம், உன்மேல் நினைவா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? நினைவா இருக்கிறார். நாம அநேக சந்தர்ப்பங்கள்ல நினைவு இல்லாமல் போய்விடுகிறோம், மறந்து போய்விடுகிறோம். பல பேருக்கு மெமரிகள் லாஸ் ஆகிவிடுகிறது. சரிங்களா? ஆனா ஆண்டு சொல்றாரு, உங்கள் மேல் நினைவா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. உன்னோடத்துல ஏசாயால் சொல்றதுக்கு ஸ்தோத்திரம், நான் என்னால் நீ என்ன செய்யறதில்ல, மறக்கப்படுவது இல்லை. சில தோரணை மறக்கப்பட்டது மாதிரி தெரியலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலவர் சொல்லுவாங்க, முந்தி மாதிரி அவங்க இல்லைங்க, ரொம்ப எங்களெல்லாம் மறந்துட்டாங்க, எங்களை என்ன செய்யறது, சரியா பண்றதில்ல, ஒன்றும் பேசுறதில்ல, பண்றதில்ல, எல்லாம் மறந்துட்டாங்க நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சில வேலையில நாம ஆண்டரை பத்தி சொல்றோம், முந்தி மாதிரி முந்தியெல்லாம் ஜெபிச்சா உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், பெரிய மகிழ்ச்சியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், இப்ப ஆண்டவர்லாம் எங்களை கொஞ்ச நாள் மறந்துட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, என்னால் நீ மறக்கப்படுவதே இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? உன்னால நான் மறக்கப்பட்டு இருக்கிறேனே தவிர, ஆனா என்னால நேசம் இல்லை, மறக்கல. தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறக்காத தேவன். அல்லேலூயா, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவர் சொன்னார், கெதியான் சொன்னாரு, அவர் எங்களோடு இருந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் சொன்னார் இல்லையா? கடவுள் எங்களோடு இருந்திருந்தா எங்களுக்கு ஏன் கஷ்டம்? கடவுள் எங்களை மறந்து விட்டார், கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார். கைவிட்டதுனாலதான் இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனைகளை என் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்ப கூட என்னுடைய பயத்தை நேரடியாய் நான் வந்து ஸ்தோத்திரம் அறுவடை செய்ய முடியாதபடிக்கு கள்ளத்தனமாய் நான் ஒளிந்து கொண்டு போரடித்து கொண்டு இருக்கிறேன். கடவுள் எங்களோடு இருந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த பாடு? கடவுள் எங்களோடு இருந்திருந்தா எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? கடவுள் எங்களோடு இருந்திருந்தா, கடவுள் எங்களை மறக்காம இருந்திருந்தா எனக்கு ஏன் இந்த கண்ணீர்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம்,
அவன் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் தான். கடவுள் எங்களோடு இருந்திருந்தால், கடவுள் எங்க பட்சத்தில் இருந்திருந்தால், கடவுள் எங்களை மறக்காம இருந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் சொல்லி இத்தனை கேள்விக்கு ஒரே பதில், கடவுளுடைய பேச்சு கேட்டிருந்தா உனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரும்? கடவுளுடைய பேச்சு கேட்டிருந்தா உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஏன்னா முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை விட்டு விட்டு பாகால்களை வணங்க ஆரம்பித்தார்கள். எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த தேவனை மறந்துவிட்டு, கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அவங்க மறந்துவிட்டு விக்கிரங்களை வணங்க ஆரம்பித்ததினால பெலிஸ்தீர் கையில ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அதனாலதான் அவங்களுக்கு அந்த பாடுகள் வந்தது. இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. எப்படி நினைச்சிருக்கீங்க? என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? வேற எதமா நினைச்சிருக்கீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தீமைக்காக உன்னை நினைக்கல, நன்மை செய்வதற்காகவே நான் நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அது தீமைக்கு அல்ல, நன்மையான நினைவுகள் தான். நீ எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டால் நீங்களும் நானும் சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டியது இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கு, ஆசை இருக்கு, வாஞ்சை இருக்கு. சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது இல்லை. பண்ணணும். நீ முயற்சி பண்ணினால் அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் மறக்கிறவர் அல்ல. கீழே 11 அப்பொழுது நீங்கள் எப்பொழுது எதிர்பார்க்கிற முடிவு நன்மையாகபடி முடிந்தபடினாலே, அந்த நினைத்திருக்க நினைப்பு நான் ஒரு நாள் மறக்கிறவல்ல, அது தீமைக்கான நினைப்பல்ல, நன்மையான நினைப்பு தான். அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்க பண்ணும் போது 12 நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப பாபிலோன்ல இருக்கிற அந்த யூத ஜனங்களை பார்த்து எரேமியா எழுதின கடிதம். ஒரு நாள் வரும், எகிப்து விட்டு நீங்க புறப்பட்டு எங்க வருவீங்க? பாபிலோன்ல இருக்கிறீங்க. பாபிலோன் விட்டு கிளம்பி எங்க வருவீங்க? உங்க சொந்த பூமிக்கு, இஸ்ரேலுக்கு வருவீங்க, எருசலேமுக்கு வருவீங்க. அங்க வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நம்ம ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு என்ன கொடுக்கிறவர்? செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல வாழ்றாங்க. பாபிலோன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அடிமைத்தனமான வாழ்க்கை. சரிங்களா? அங்க போய் கிட்டத்தட்ட அநேக வருஷங்கள் ஆயிருச்சு. தேவ திட்டம் என்ன? 70 வருடம் வரைக்கும் நீ அங்க இருக்கணும். 70 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்? திரும்பி வரும்போது நடக்கிற சம்பவங்கள்லாம் தான் இது. அப்ப நீங்க கூடி வந்து விண்ணப்பம் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13 நீங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. முழு இதயத்தோடு என்னை தேடினீங்கன்னா நீங்க தேடும்போது என்னை கண்டு கொள்ளுவீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்றதுக்குன்னா, எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இந்த நாளில தந்தருளுவார். இந்த வருஷத்துல, இந்த 2024வது வருடத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தர் அறிவார். அந்த காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். சில வேளையில நம்ம எதிர்பார்க்கிற முடிவுக்கு ஆப்போசிட்டா சில காரியம் நடக்கிற மாதிரி தெரியலாம். இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நான் எதிர்பார்க்கறது முடியாது போல் இருக்கே, நான் நினைச்சது நடக்காத போல் இருக்கே அப்படி நினைக்கலாம். இல்ல, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. தந்தருளுவேன்னு சொல்லி உங்க மேல் நினைவா இருக்கிறவர், உங்க மேல நினைவா இருக்கிறவர் சொல்லுகிறார். அந்த நினைவு தீமைக்கான நினைவு அல்ல, நன்மைக்கான நினைவா இருக்கிறபடினால இந்த வருஷத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். நீங்க அதற்காக எப்படி ஜெபிக்கணும்? உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினுவீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இதுதான் அந்த வசனத்தினுடைய ஸ்தோத்திரம் காரியம். நீங்க எதிர்பார்க்கிற முடிவு கிடைக்கணும்னா
முழு இதயத்தோடு நீங்க தேடுங்க, முழு இதயத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமாக காலதாமதம் ஆனாலும் ஆகுமே தவிர காரியம் நடக்காமல் போகவே போகாது. அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். அந்த நல்ல நாளை நாம் ஆவலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணி நம்ம இதயத்தினுடைய அந்த விருப்பங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார்.